श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राहणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் ஆழ்வானுடைய ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல 84வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஹந்த ஹந்த ஹதகோஸ்மி ஹலோஸ்மி திங்மாம் முஹ்யன்னஹோ அஹமிதம் கிமுவாச வாசா ஸ்வமங்கமங்களகுணாஸ்பதமஸ்தஹேயம் ஆஸ்மர்த்துமேவ கதமர்ஹதி மாத்ருகம். ஆழ்வானுடைய அத்தியுதமான ஒரு ஸ்லோகம். ஆழ்வானுடைய ஸ்லோகங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு ரத்னம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த அனுபவத்தை வெளிப்படுத்துறதுன்றது ஆழ்வானாலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அதுலயும் நைத்தியானுசந்தானம்னு சொல்ற ஒரு விஷயம். நைத்தியானுசந்தானம்னா தன்னுடைய தாழ்மைய வெளிப்படுத்துறது நைத்தியானுசந்தானம்னு அர்த்தம். நீச்சத்துவபாவம், அந்த தாழ்மையை வெளிப்படுத்துறது தான் நைத்தியானுசந்தானம்னு சொல்றோம். ஆழ்வான் பல இடங்கள்ல தன்னை குறைச்சி சொல்லிக்கிறேன், நைத்தியானுசந்தானம் பண்ணிக்கிறேன். அந்த சத்தத்தை ரத்னமால வரைச்சே அதுல பிரதிவாதி பயங்கர அண்ணன் சொல்ற, கூறத்தாழ்வான் மாதிரி நைத்தியானுசந்தானம் பண்ணிடுவா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இங்க இதுல இருந்து சில ஸ்லோகங்கள்ல நைத்தியானுசந்தானம் கூறத்தாழ்வான் பண்ற நைத்தியானுசந்தானத்தை நாம இப்ப பார்க்க போறோம். அதெல்லாம் சத்தியமான விஷயம்னாக்கா அவர் விஷயத்துல இல்ல, நம்மள மாதிரி இருக்கிறவனுக்காக. ஆழ்வான் தன்னை நினைச்சுட்டு இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தை பண்ணல, நம்மள மாதிரி இருக்கிறவாழ நினைச்சுட்டுதான் இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தை சாதிச்சார். இது வரைக்கும் என்னென்னமோலாம் கேட்டேன். இந்த எம்பெருமானுடைய திருவடிகள், சங்கரரேகை, சக்கரரேகை, மகரரேகை, இப்படி எத்தனையோ ரேகைகளோட இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் என்னுடைய சென்னிக்கு, என்னுடைய தலைக்கு அலங்காரமாக ஆகணும், அந்த திருவடி என் தலைமையில வைக்கணும் நேர் அப்படின்னு எல்லாம் சாதிச்சு அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் திவ்யாபரணங்களையும் சேர்ந்து இருக்கிறத எப்படியோ அனுபவிச்சேன். ஸ்ரீவத்ச கௌஸ்துப கிரீட லலாட்டிகாதிபிகி கேயூரஹார கடகோத்தம கண்டிகாபிகி உத்தாமதாம மணிநூபர நீவி பந்தைகி பாந்தம் பவந்தம் அனிமேஷம் உதீட்சிஷீயன்னு. அது கண்ணை இமக்கொட்டாமல் ஒன்னையே நான் பார்த்துட்டு இருக்கணும். இப்படிப்பட்ட திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிற ஒன்ன நான் சேவிக்கணும். அது இமக்கொட்டுற நாய் கூட வீணா போயிடக்கூடாது, அந்த நாய்க்கு கூட ஒன்னையே நான் சேவிச்சுட்டு இருக்கணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணேன். அதுல ஒரு அனுபவம், ஒரு கவியான ஒரு அனுபவம் வருது. பெருமாள் அத்தனை பல விதமான ரத்னங்கள்லாம் பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு இருக்கே. அந்த திருவாபரணங்கள்ல எத்தனையோ இந்திரநீலக்கல் இருக்கு, மரகத கல் இருக்கு, பச்சைக்கல் இருக்கு, நீலக்கல் இருக்கு, பவழங்கள்லாம் இருக்கு, மாணிக்க கல் இருக்கு, வெளுவிடுன்னு இருந்துட்டு இருக்கிற இந்த வைடூரியம், வைரம் இதெல்லாம் இருந்துட்டு இப்படி ரத்னங்களோட சேவதாக்கிற அத்தனை திருவாபரணங்களோட இருக்கச்சே ஒவ்வொரு காந்தியும் சேர்ந்து அந்த பெருமாளோட வருது. அந்த காந்திகள்லாம் எப்படி ஐந்தேவரி கொஜிதபி கொஜனாறு விந்தின்னு சொல்லச்சு அந்த பெருமாளுடைய திருக்கண்கள், திருக்கைகள், திருமுக மண்டலம் எல்லாமே செகசவேல்னு தாமர புஷ்பம் மாதிரி இருக்கிறதுனால அதை பார்த்தோம்னாக்க அந்த காந்தி இருக்க அரவிந்தின்றது அந்த செம்மையை காண்பிக்கிறது. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு திண்டோள் மணிவண்ணான்னு பெரியாழ்வார் அந்த பல்லாண்டு பாடுற பெருமாளுக்கு. ஆனா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்ற
அந்த திருவடியில இருக்கக்கூடிய செம்மைக்கு ஒரு திருக்காப்பு ஒரு பல்லாண்டு பாடுற. அப்படி அந்த பெருமாளுடைய காந்தியில வரச்சே ஒரு செம்மை வருது, அதை அனுபவிக்கிறேன். ஒரு கருமை வருது, அதை அனுபவிக்கிறேன். சாந்திராதபி கொஜநாத மீன்னு அங்க பார்த்தமான பெருமாளுடைய திருமேனி முழுக்க பொன்போது இருந்துருக்கு. சர்வேவ சுவர்ணம் அப்படின்னு நகத்துல இருந்து ஆரம்பிச்சு திருமேனி முழுக்க அப்படியே தங்கம் மாதிரி, அப்ப உருக்கி கொட்டின தங்கம் மாதிரி பிரகாசிக்கிறதுன்னு எல்லாம் பெருமாளை அனுபவிக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா அந்த தங்க காந்தி ஸ்வர்ண சாய் அந்த இடத்துல இருந்துருக்கு. முக்து காந்திக்கு வரத்தே பார்த்தோம்னா இந்திரன் சந்திரனுடைய காந்தி மாதிரி இருக்கு. அப்படிலாம் பாரியேத பாரணயித்தம் கிமுச்சோர்மேன, இது மொத்தத்தையும் என்னுடைய கண்ணுனால இத்தனை நாள பாரணயித்தம்ன்ற வார்த்தையை சொல்றேன். அந்த இடத்துல இத்தனை நாளா பட்னியா இருந்தது என்னுடைய கண்கள், அந்த கண்களை கொண்டு இப்ப அனுபவிக்கிறோம். நானு இப்படி ஒரு சன்னிவேசத்தை நீர் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்படின்னு எல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறமா சொல்றேன், உண்மை மாத்திரம் அனுபவிக்க கூடாது, பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்து இருக்கிற அந்த சேர்த்தியை நான் அனுபவிக்கணும் நானே அப்படின்னு. லோகத்துல ஒரு வஸ்துக்களுக்கு உயர்வுன்னு சொன்னோம்னா அது பிராட்டியோட சம்பந்தம் பெற்றதாக இருந்தாதான் அதுக்கு அந்த உயர்வே ஏற்படுறது. ஆகையால அந்த பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை, அப்ப நான் அந்த சன்னிவேசத்துல உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றேன். மாத்திர ஸ்தானத்துல இருந்துருக்கிற நம்மளுடைய தப்பெல்லாம் பொறுக்கிறவளாக இருந்துருக்கிற தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தமுசிய விச்சந்த ராத்திரியுமா வரிபத்துவம் என்ன வரப்போற நாட்கள் எல்லாம் அம்மாவாக இருக்கிற ஒன்னு பூமி பிராட்டிக்கும் உனக்கும் நான் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படி பிரார்த்தனை பண்ணார். நீலாதேவியோட இருந்துருக்கிற உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார். இதோட மாத்திரம் போறாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உமக்கு ஏற்கனவே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காள அந்த பெரிய பிராட்டியா ஒவ்வொருத்தரையும் அனந்தகரோட விஷக்சேனர் முதலானவர்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைங்கரியத்துல நியமிச்சு நீ இந்த காரியம் பண்ணணும், நீ இந்த காரியம் பண்ணணும்னு நியமிச்சு அவள்லாம் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்படி அந்த நியமனம் பண்ணச்சேயே அந்த பெரிய பிராட்டியாருக்கு அப்பொழுதுக்கு அப்பொழுது 6ஆவதாக நீர் இருந்துருக்க. அப்போ வரச்சே அந்த பெரிய பிராட்டிகளுக்கு பெரிய பிராட்டி பூமி பிராட்டி நீலாதேவி மற்றும் எத்தனையோ மகிழ்ச்சிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை நீர் கொடுக்கிறார். அனுக்ஷண சமத்துவம் ஒவ்வொரு கணத்துக்கு புதுசா நீர் சேவை சாய்க்கிறேரு. அப்படிப்பட்ட சேவையோடு கூட அந்த பரிஜனங்களோட நானும் கைங்கரியம் பண்ணணும்னு இது வரைக்கும் சொல்லிட்டேன். இப்படி கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லச்சே இப்ப நினைச்சு பாக்குறது என்ன நினைச்சு பாக்குறேன்னா, இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் செய்வதற்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையா, இதுதான் இப்ப நினைச்சு பாக்குற ஒரு விஷயம். நமக்கு தான் ரொம்ப ஆசையா இருக்கு, அந்த திரவியங்களுக்கு கிட்ட போய் கைங்கரியம் பண்ணணும். நம்ம குலபதிகள்லாம் பண்ண தீர்த்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நந்தவன கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அந்த பெருமாளை எழுந்தருளை பண்ற கைங்கரியம் போகணும். திருவாலவட்டம் வீசணுன்ற ஒரு அந்த கைங்கரியம் இருக்கு. தாமரம் வீசணுன்ற ஆசையா இருக்கு. எல்லாம் தான் ஆசை இருக்கு. நம்மளால போய் கைங்கரியம் பண்ண முடியுமா? திருவேங்கடமுடியான்னு கைங்கரியம் பண்ண முடியுமா? இல்ல மனாசு கிட்டதான் நம்மளால போக முடியுமா? முடியலையே. இப்ப வெறும் பாரிப்பு மாத்திரம் இருந்தாக்கா அது பலவத்தா ஆகுமா? என்னுடைய நிலையை நினைச்சு பார்க்காமல் நான் இப்படிப்பட்ட கைங்கரியம் வேணும் அப்படிப்பட்ட கைங்கரியம் வேணும் நான் திருவேங்கடமுடியான்னு சொன்னது இல்லை. கர்ப்ப கிரகத்துல போய் கரவுஹரே மந்திரமார்ஜனன்னு அந்த கர்ப்ப கிரகத்தை நல்லா பெருக்கி தொடச்சி அதை பரிசுத்தமா ஆக்கிறதுக்கு அதை பண்ணி நான் கைங்கரியத்துக்கு அந்த கைங்கரியம் பண்ணி நான் கைப்பற்ற பலனை நான் பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். முடியுமா? முடியாது. அந்த ரங்கநாதனை தொட்டு சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எனக்கு முடியுமா? என்னுடைய கர்மா பிரதிபந்தகமாக இருந்துருக்கு. நான் பண்ணிருக்கிற ஒரு பாப்ப விசேஷம் அருகாமையில போக முடியாமல் இருந்துருக்கு. அந்த நம்பெருமாளை சேவிக்கணும். நம்பெருமாள் அந்த திருமேனி திருவடியில பாதுக சமர்ப்பிச்சுட்டு ஜல் ஜல்னு பெருமாள் எழுந்துள்ளது.
அந்த கவச்சத்துக்கு மேல இருக்கிற பாதுகை தான், அந்த குமிழை தான் நம்ம பாக்குறோம். திருமேனியில என் திருமேனியில எப்படி பாதுகை சாத்தின்றிருக்கேன்றதை நம்மளால பார்க்க முடியுமா, சேவிக்க முடியுமா? தேவப்பெருமாள் சொல்ற வரத தவ விலோகயந்தி தன்யாக மரதக பூதர மாதிருக்காயமானம்னு வியபகத பரிகர்ம விசேஷ நீலமங்கம்னு சொல்ற. இந்த கவத்தெல்லாம் கழிச்சிட்டு பெருமாளுடைய திருமேனி ஒரு மரக்கத்தை பூ போல மரக்கத்தை மலை மாதிரி இருந்துருக்கிற அந்த பெருமாள் திருவேணியை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சேவிக்க முடியும் சார். கவச்சத்தை கழிச்சிட்டு சேவிக்க முடியுமா? அது யாராலையுமே சேவிக்க முடியாது. அஷ்டகால் ஒத்தாளுக்கு தான் அந்த பாக்கியம் இருந்துருக்கு. அந்த வந்து சுயம் திருமேனியோ, நம்பெருமாளுடைய சுயம் திருமேனியோ, தேவப்பெருமாளுடைய சுயம் திருமேனியோ சேவிக்க முடியறதுன்றது அஷ்டகால் ஒத்தாளுக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கு. மீதி பேருக்குலாம் முடியாது. அப்ப என்னுடைய நிலையை நான் பார்க்காமல் இது ஒண்ணும் அது ஒண்ணுன்னு கேட்கறதுல எதனா ஒரு அர்த்தம் இருக்கா? இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வார்த்தை தானே இது. அப்பதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். நாம லௌகிகத்திலேயே கூட பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய நிலையை பார்க்காமல் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏரோப்ளைன்ல போகணும்னு நம்ம நினைச்சோம்னாக்கா அது நம்மளால போக முடியுமா? நாம எப்படி இருக்கோம்னு நம்மள நினைக்க வேண்டாமா? ஹந்த ஹந்த ஹதகோஸ்மி கலோஸ்மி திங்மாம் முஹ்யன்னஹோ அஹமிதம் கிமுவாச வாசா ஸ்வமங்க மங்கள குணஸ்பதமஸ்தேயம் ஆஸ்மர்த்துமேவ கதமர்ஹதி மாத்ருகம் ஆஸ்மர்த்துமேவ கதமர்ஹதி மாத்ருகம் மாதிருகம்ஹா அப்படின்னு சொல்லச்சு என்னை போன்ற ஒரு பாப்பின்னு சொல்லணும். என்னை போன்ற ஒரு பாப்பி இத பத்தி நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நிலையில இருக்கு. ஆஹா ஸ்மர்த்துமே பகதம் அர்ஹதி, இப்படி எல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நிலையில இருந்துருக்குன்னு சொல்லச்சு பாப்ப விசிஷ்டன் பாப்பி அப்படின்னு சொல்லணும். பாப்பத்தை உடையவன் பாப்பின்னு சொல்லணும். மாதிரிகம் மகான்னு சொல்லிட்டு தன்னையே பாப்பமாகவே சொல்ற. தன்னையே பாப்பமாக சொல்றது. பாப்பம்ன்றது இருக்க ஒரு ஃபீச்சர், ஒரு தர்மம், ஒரு குணம். அதாவது ஒரு தர்மம். பாப்பம்ன்றது என்னது அப்படின்னாக்கா, அதாவது எம்பெருமானுக்கு உகப்பு இல்லாத சாஸ்திரத்தை மீறிய செயல்களை செய்வதால வந்த ஒரு கர்மா, அதனுடைய நிலை அது. அதாவது எம்பெருமானுடைய நிகிரகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுனுடைய ஒரு விசேஷம் அது. இப்படிப்பட்ட செயல்பாடு உடையவன் தான் சொல்லிக்கிறத விட்டுட்டு மாதிரிகம் மகா அப்படின்னு சொல்ற. மாதிரிகம் மகான்னு தன்னையே பாப்பம்னு சொல்லிக்கிறேன். தன்னையே பாப்பம்னு சொல்றது என்ன தெரியும் அப்படின்னா, சத்குணசாரஸ்வாத்து தத்வியபதேசா அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவை ஞானம்னு சொல்றோம். ஞானம்னு சொல்றதுக்கு தாற்பயம் ஆத்ம குணம். ஆத்மாவில மீதி குணங்கள்லாம் இருந்தா கூட ஞானம்ன்றது ரொம்ப பிரதானமாக இருந்துருக்கு. அப்படின்னால சத்குண சாரஸ்வாத்து தத்வியபதேசா அப்படின்னு ஆத்மாவை ஞானம் விஜயானம் யஜ்ஞம் தனுதன்னு அந்த விஜயான சப்தத்தினாலேயே ஆத்மா பிராஜ்யவத்துன்னு சொல்ற. பிரம்மத்தை ஆனந்தா அப்படின்னு ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்லச்சு பிரம்மத்தை சொல்லச்சு ஆனந்த சப்தத்தினாலேயே சொல்றோம். ஏன்னா ஆனந்த பிராசுரியம், ஆனந்த குணம் தான் எம்பெருமானிடத்துல அதிகமாக இருக்கிறபடினால ஆனந்த பிராசுரியத்தினால ஆனந்தான்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் சத்துவம் ரஜசு தமசு அப்படின்ற 3 குணங்களும் இருக்கதான் இருக்கு. அந்த 3 குணங்களும் இருந்தா கூட அந்த சத்துவத்தையும் ரஜசையும் அமைக்கப்பட்டு இந்த தமோ குணம் இருக்க மேலோங்கி நிக்கிறது எனக்கு. இப்ப எதனுடைய பிராச்சுரியம்,
அதாவது எது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க என்னுடைய பாப்பம் தான். எவ்வளவு பெரிய பாபிஷ்டனாக இருக்கிறவனாக இருந்தாலும் கூட எங்கேயான ஒரு ஓரத்துல புண்ணியம் இருக்கும். அவனும் ஒரு புண்ணியம் பண்ணிருப்பான், பண்ணாத இருக்க மாட்டான். அந்த தெரிஞ்சோ தெரியாதையோ எப்படியோ ஒரு எதிர்பார்த்தமாவது இருக்கதான் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையும் காட்டுல மிஞ்சி நிக்கிறது எதிரா அப்படின்னா பாப்போம். ஆகையால தன்னை பாப்பம் பண்ணவன்னு சொல்லிக்கிறத காட்டிலும் தன்னையே பாப்பமாக உருவப்படுத்துகிற மாதிருகம்ஹா என்று சொல்லி சொல்றது. ஹந்த ஹந்த ஹதகோசி கலோஸ்மி திங்மாம் ஹந்த ஹந்த. ஐயோ நான் கெட்டேன்னு சொல்லிக்கிறேன். ஒரு வாட்டி சொன்னா போறது, எத்தனையோ வாட்டி என்னத்துக்காக இப்படி எல்லாம் வார்த்தையை சொல்லணும்? இவர் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேரா? என்ன தப்பு பண்ணிட்டே அப்படின்னு ஹதகோஸ்மி அப்படின்னு இறந்துபட்டவனாக ஆறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படின்னு சொல்லு. ஐயோ நான் கெட்டேன், நான் ஜீவிக்கவே இல்லை. ஏன்னா இப்படி எல்லாம் நினைச்சு பாக்குறதுன்றது இருக்க, நான் ரொம்ப ரொம்ப குரூரமானவன், நான் ரொம்ப துஷ்டனானவன். நான் இப்படி துஷ்டனா இருக்கிறதுனால எனக்கு கேடுதான் வரும், நான் கெட்டுதான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்லி சொல்றேன்? நமக்கு என்ன குறவு வந்துட்டு அப்படின்னு ஆழ்வான்னு பார்த்து சொல்ற. தீமா முகன்னஹோ அகமிதம் கிமுவாச்ச வாச்சா. எம்பெருமானுடைய திருவோலக்கத்துல நான் நித்தியம் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறது இருந்துட்டு இருக்க, எவ்வளவு பெரிய ஒரு தப்பான ஒரு எண்ணம். எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பெருமாள் எதிரியும் பெரிய பெருமாள் எதிரியும் நின்றுட்டு நான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு எனக்கு என்ன யோக்கியத்தை இருந்துட்டு இருக்கு? அந்த அந்த கதகோஸ்மி கலோஸ்மி. நான் ஒரு கெட்டிக்காரனா இருந்தாக்கா தன்னால எதை சாதிக்க முடியுமோ அந்த விஷயத்துல மாத்திரம்தான் ஆசைப்படுவான். முட்டாளா இருக்கிறவன் தான் தன்னுடைய வரம்புக்கு மீறின விஷயங்கள்ல ஆசைப்படுறான். என்னுடைய நிலைக்கு மீறின ஒரு நிலை அந்த பகவத் கைங்கரியம், அதுவும் அந்தரங்க கைங்கரியம், அதுவும் அத்தாணி சேவகம். அந்த பெருமாளுடைய பூர்வ நெருப்பினாலையும் கண் அசைவனாலையும் இதனாலையும் அந்த ஒரு மந்த ஸ்மிதம் ஒரு புன் சிரிப்புனாலையும் அந்த பெருமாள் திருவள்ளத்தை தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்றதுன்ற ஒரு பெரிய ஒரு சாகசமான காரியம் இருக்கு. அந்த காரியத்தை நாம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுன்றது அது எவ்வளவு அர்த்தமில்லாத ஒரு செயல் அது. எனக்கு துளி கூட தகுதியே இல்லையே. ஹதகோஸ்மி கலோஸ்மி அப்படின்னு கலம்னா முடியாது. நான் ஒண்ணுமே தெரியாதவனாக இருக்க, முட்டாளா இருந்ததுக்கு தான் ஒன்னும் தெரியாத பொண்ணுன்னு இருக்கவன் நான் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, ஏரோப்ளைன் ஓட்டணும் சொன்னா ஓட்ட முடியும் அப்படின்னு. கலோஸ்மி முகன்னஹோ அகமிதம் கிமுவாச்ச வாச்சா. நான் என்ன வார்த்தையை நான் சொல்லி சொன்னேன்? நான் யாரு வார்த்தை என்ன வார்த்தையை சொல்லி சொன்னேன் அப்படின்னா அதுவும் வாச்சான்னு சொல்லி சொல்றேன். பிரபத்தி வாச்சைவ நிரீட்சிக்கும் விடேன்னு சொல்றேன். அந்த தேவபெருமாள் விஷயத்துல சரணமிதி வாக்கு ஒன்னையே சரணமாக அடைகிறேன்ற வார்த்தை கூட தானா வரல. பெருமாள் அந்த வார்த்தையை வரவழைச்சு வந்தது தானே தவிர என்னால தானா வந்ததில்லை அப்படி இருக்கிறது. அதே மாதிரி நான் இப்ப சொல்ற விஷயங்கள் மொத்தம் முதட்டளவுல சொன்னேன். அதாவது வார்த்தையை சொல்றேன், சொல்லச்சே என்னால பண்ண முடியும்ன்றதுக்காக நான் சொல்றேன்னா அப்படின்னாக்கா அந்த முதட்டளவுல சொல்றதுக்கு அதுக்கே கூட ஆசைப்படுறதுல அர்த்தம் இல்லை. நான் போய் ராஷ்டிரபதி பவன்ல ராஷ்டிரபதியினுடைய ஸ்தானத்துல நான் உட்காந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாக்க இது உதட்டளவுல கூட ஆசைப்படுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அப்படின்னாப்ப நினைக்கலாம் இல்லையோ? அதுல தகுதியே இருந்தா கூட ஆழ்வான்னு சொல்லச்சு
தனக்கு தங்குதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்க, நாம எப்படிப்பட்டவராக நம்ம இருக்கோம் அப்படின்றத ரெண்டையும் நம்ம பண்ணி ஒரு துலனம் பண்ணி பார்க்கணும். அம்மான் அழிப்பீரான் அவன் எவ்விடத்தான் யானார் அப்படின்னு சொல்லி அந்த உத்தமோத்தமனாக இருந்திருக்கிற அவன் எங்க, அதமாதமனாக இருந்திருக்கிற நான் எங்க, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவஞ்ச குணேஷு சார்வபௌமி அப்படின்னு சொல்றேன் சுவாமி தேசிகன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, இந்த அபராதம் பண்ணினவாள்லாம் குற்றம் புரிந்தவர்கள்லாம் ஒரு ராஜா மாதிரி ஆக்கி இந்த அவளுக்குள்ள நாம பார்த்தோம்னாக்க அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக நான் இருந்துருக்கேன், அவளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்துருக்கேன். என்ன மாதிரி குற்றம் புரிந்தவா யாருமே இல்லை. அபராத கருணேத்வஞ்ச குணேஷு சார்வபௌமி, பெருமானுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் சார்வபௌமனாக சார்வபௌமியாக நீ இருந்துருக்க. விதுஷி ஸ்திதி மீதிருஷியும் ஸ்வயம் மாம், இப்படிப்பட்ட ஒரு நிலைய உனக்கு தெரியாத இருந்துருக்கான்னா நீ தெரிஞ்சுதான் இருந்துக்க. அப்படி இருந்தாலும் என்ன நீ அனுகிரகம் பண்ண வரேன்னாக்க அப்போ உன்னுடைய குணத்தை நான் என்னன்னு நான் சொல்றது. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். அம்மா பத்தி சொல்லி சொல்லுகிறார். நீச்சனேன் நிறைவொன்றுமில்லேன் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம், தெழுகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. ஆழ்வான் சாச்சுட்டே, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம், அந்த திருவேங்கடமுடையானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியங்களையும் நாம் பண்ணணும். தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்தை தந்தைக்கே அப்படின்னு சொல்லி அப்ப சொன்ன உடனே பாக்குறேன் அந்த பெருமாளும் நம்ம பண்ற கைங்கரியத்தை அவர் ஏத்துக்கிறேன். ஈசன் வானவர் கண்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனே நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. அந்த திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான மன்னவரும் விண்ணவரும் விரும்பும் வெற்புன்னு சொல்றபடினால நித்தியசூரியெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்தை ஓடி வந்து ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து ஓடி வந்து இந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்றாளாம். அப்படி திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணச்சே அவளுடைய கைங்கரியத்தெல்லாம் பெருமாள் ஏத்துக்கிறார். அவள்லாம் अपहत पात्मा विजरो विमृत्यु विशोकहा विजिगित्तहा अपिपासहा सत्यकामहा सत्य संकल्पहाன்னு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களோட இருந்துருக்கிறவள். அவள்லாம் கர்ம சம்பந்தம் இல்லாதவா. அவ பண்ற கைங்கரியத்தை பெருமாள் ஏத்துக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் இல்லை. நீசனேன் நிறைவென்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. அதிநீசனாக இருந்திருக்கேன், எந்த விதத்திலையும் உமக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தகுதியற்றவனாக நான் இருந்திருக்கேன். என்னுடைய கைங்கரியத்தை நீ உகந்து ஏத்துக்கிறேற, அதுதான் உமக்கு ஒரு புகழ், ஒரு தேஜஸை ஏற்படுத்துறது. பரஞ்சுடர் சோதிக்கேன்னு அந்த ஜோதிஷாக வருதுன்றது இதனாலதான். அப்போ ஆழ்வானுக்கும் அதே எண்ணம் தான் வருது. இப்ப நாம் போய் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லச்சே அவர் எங்க நான் எங்க, நான் எப்படி அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இதுவே ஒரு பெரிய தப்பு இல்லையா அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். திகசிமவிநீதம் நிர்தயம் மாமலஜம் பரமபுருஷ யோகம் யோகி வர்யாகிரகண்யைஹி விதி சிவசனகாத்யைஹி ध्यातुमत्यन्त दूरं तव परिचर भागं कामये कामवृत्तः दिगसितिमविनीतं निर्दयं मामलज्जं परमपुरुषयोगं. हे परमपुरुषा, அந்த எம்பெருமானை பார்த்து சொல்ற வார்த்தை
யோகம் யோகி வர்யாகிரகண்யை விதிஜிவசனகாட்சியை ஜாத்தும் அத்தியந்த தூரம். பிரம்மா தனக்கு சனந்தன சனத்துஜாத்தாள்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய குமாராள் சிவபெருமான், இப்படி எல்லாரும் இந்த பெருமாளை தியானம் பண்ணணும், தன்னுடைய மனசுல ஹிருதயத்துல இருத்தி அவரை சேவிக்கணும், தியானம் பண்ணி அவருடைய சாட்சா்காரம் வரணும்னு அவள்லாம் ஆசைப்படுறா. அவளால தியானம் பண்றதுக்கு கூட முடியாதவராக எங்கேயோ இருந்துட்டு இருக்கிறான். அப்படி எங்கேயோ இருக்கிறவரை போய் அசுச்சிம் அவிநீதம் நிர்தயம் மாம் அலஜம். அசுச்சி என்ன மாதிரி அசுத்தம் லோகத்துல யாரும் கிடையாது. மனத்தளவுல அசுத்தம், உடலளவு அசுத்தம், எல்லா அளவுலயும் அசுத்தமாக நான் இருந்துருக்கேன். அவிநீதம் அதாவது சுச்சி அப்படின்றது, சுத்தின்றது என்ன, அந்த பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்பட்ட தகுதிப்படுத்திக்கிறது நமக்கு. அது நம்மளிடத்துல ஒண்ணுமே இல்லை, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற. அவிநீதம் அவிநீதம் ஆச்சாரியால் என்ன நியமிக்கிறாளோ அந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்தாக்கா அவள்லாம் வினீதாளா சொல்ல வரான். நான் யார் சொல்றதையும் நான் யாரும் கேட்கறது இல்லை, நான் என்னமானா எத்தவானா பண்ணிட்டு இருக்கேன் நானு. அவிநீதம் நிர்தயம் மாமலஜம். யாரிடத்துல தயான இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அலட்சம் பிரத்தியாருடைய சொத்தை நாம அபகரிக்கச்சே கொஞ்சம் வெக்கப்படணும். ஐயோ நம்ம எடுத்து போயிடுறோமே, வாழ்ந்த சொல்லாத எடுத்து வரமே அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதாக ஒரு நிலை அதுவானா இருக்கா, அதுவும் இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்கிற நானும் தவ பரிதர பாவம் காமையே காமவிருத்தா உமக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னது, இது முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற சுவாமி தேசிகன். ஆத்ம நிந்த, ஆத்ம பிரசஸ்த, ஆத்மாவை அதாவது தன்னை ரொம்ப மட்டமா சொல்லிக்கிறதோ இல்ல ஆத்ம பூஜா தன்னை வசதியா சொல்லிக்கிறதோ ரெண்டும் கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்படி இருக்கச்சே ஆளவந்தார், இங்க கூறத்தாழ்வான் இவெல்லாம் ஆத்ம நிந்த பண்ணிக்கிறான். தன்னை போய் எவ்வளவு குறைவா சொல்லிக்கணுமோ அவ்வளவு சொல்லிக்கிறான். ஹந்த ஹந்த கதகோஸ்மி ஹதகோஸ்மி கலோஸ்மி திங்மாம் அப்படின்னு எல்லாம் சொல்ற முக்கியம். இப்ப சொல்லச்சே இப்ப இந்த ஆத்ம நிந்த கூடாது, ஆத்ம பிரசம்சையும் கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்போ இப்ப சாஸ்திர விருத்தமான ஒரு காரியம் தானே நம்ம பண்றோம். ஆத்ம பிரசம்சைன்றது தற்பெருமை, தன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிறது. ஆத்ம நிந்தன்றது தன்னை பத்தி தாழ்ச்சியாக சொல்லிக்கிறது. ரெண்டுமே கூடாது, இருக்கிற பிரகாரம் இருக்கணும்னு சொல்லிருக்கு. அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் இல்லை. சில இடத்துல ஆத்ம பிரசம்சையும் தேவைப்படுறது, சில இடத்துல ஆத்ம நிந்தையும் தேவைப்படுறது. ராவணனுடைய சமீபத்துல வரைச்சே ஹனுமான் ஆத்ம பிரசம்சை பண்ணிக்கிறேன், தன்னை பண்ணிக்கிறேன். நராவண சகசிரமே யுத்தே பிரதிபட்டம் பவேத்னு சொல்ற. 1000 ராவணன் வந்தால் கூட என் எதிர நிக்க முடியாது அப்படின்னு தன்னுடைய பராக்கிரமத்தை பிரசம்சை பண்ணிக்கிறேன். இது எதிரிகள் இடத்துல, எதிரிகள் விஷயத்துல வரைச்சே ஆத்ம பிரசம்சைன்றது அந்த இடத்துல அவசரப்படுறது, தேவைப்படுறது. ஆத்ம நிந்த எந்த இடத்துல தேவைப்படுறது அப்படின்னா பெரியவாள் எதிர வரைச்சே நம்மள நம்ம இதுவா சொல்லிக்கணும். நம்மளுடைய பாவத்தை இருந்தா கூட இதை குறைச்சலா சொல்லிக்கணுமே தவிர இதை அதிகமா சொல்லிக்கூடாது, விசேஷமா சொல்லிக்கூடாது. அததான் இந்த இடத்துல ஆழ்வாங்க பண்ற திகழ்ச்சிக்கும் அவிநீதம்ன்ற ஸ்லோகத்துல வரைச்சே ஆளவந்தாரும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இப்படி இதனால தன்னுடைய ஒரு நிலையை குறைச்சி சொல்லிக்கிறேன். நைச்சபாவம், நைச்சானுசந்தானம்ன்றது பண்றேன். நான் ஒரு முட்டாளாக இருந்துருக்கேன். நானு திகு முக்கியன்னு அகம்
முக்கியன்னு இதனால் வரைக்கும் லௌகிகமான சுகத்துல மூழ்கி இருந்துட்டு இருக்கிறவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அதுவே புருஷார்த்தம்னு நினைச்சிருந்து அந்த லௌகிக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு நான் இருந்துட்டு இருக்கேன். நான் அப்படி இருந்துட்டு இருக்கிற வாச்சா கிமு வாச்சா, நான் என்ன சொன்னேன், நானு அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியம் பண்ணும், அத்தியந்த அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணணும், பெரிய பிராட்டியாரோடு இருக்கச்சே கைங்கரியம் பண்ணணும், பூமி பிராட்டியாரோடு இருக்கச்சே கைங்கரியம் பண்ணணும், நீலாதேவியோடு இருக்கச்சே கைங்கரியம் பண்ணணும், அந்த திருவாபரணங்களுடைய ஜாலங்களை நான் சேவிக்கணும். இப்படி எல்லாம் நான் ஆசைப்படுறது இருந்துட்டு இருக்கேன். இந்த வாயளவுல சொன்ன வார்த்தை இருந்துட்டு இருக்க, நிஜமாவே ஆசைப்படுறேன்னான்றது இருக்கட்டும், அந்த வாயளவுல சொல்றதுக்கே எனக்கு தகுதி இல்லாதவனா. அஹோ வாச்சா கிபு வாச்சா, நான் என்ன சொன்னேன், அஹோ அப்படின்னு சொல்லி, அப்பா என்னது அந்தோன்னு சொல்லி சொல்றவன் அந்த வார்த்தையை சொல்லி சொல்ற. என்ன அப்படின்னு பெருசா சொல்லிட்டேன் அப்படின்னா, மங்கள குணாஸ்பதமஸ்தகேயம், சர்வ மங்கள குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கவர் துவாம், அங்கன்னா எம்பெருமானேன்னு அர்த்த சம்போதனம். மங்கள குணாஸ்பதம் அஸ்தகேயம் துவாம், சமஸ்த கல்யாண குணாத்மகோசவுன்னு சொல்ற, எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கிற அந்த சாட்சாத் எம்பெருமானை. இது பெரிய தத்தியாராதனம் விசேஷமா எல்லாம் பண்ணிருக்கா, மனம்னா இருந்துருக்கு. அதுல கடைசியில கல்கண்டு பாயசம் பண்ணிருக்கா. அந்த கல்கண்டு பாயசத்துல கொஞ்சம் ஒரு காந்தி போயிட்டு ஒரு வாசனை வரும். அந்த காந்த வாசனை வருது, கும்ப வாசனை வந்தது. அப்ப அது மொத்தத்தினுடைய ததியாராதனுடைய சுவாரஸ்யத்தையே போக்கடிச்சு. அந்த மாதிரி இல்ல, ஈஸ்வரன் இடத்துல ஏதான ஒரு துளி தோஷம் இருந்ததுன்னா கூட இத்தனை கல்யாண குணங்களும் இருக்கிறது அது ஒரு விசேஷமாகவே தெரியாது போயிடும். அந்த மாதிரி இல்ல, பெருமாள் அந்த துளி கூட தோஷ சம்பந்தம் இல்லாத ஹேய குணத்தினுடைய சம்பந்தமே இல்லாதவராக இருக்கார். அஸ்தஹேயம். அப்படிப்பட்ட உண்மை மாதிரிகம். இது என்ன போன்றவர்கள்னு சொல்ல, என்ன போன்ற பாபங்கள்னு சொல்ல, பாபிகள்ன்ற வார்த்தையை சொல்லல, என்னை போன்ற பாபிகள் ஸ்வத்துவேவ கதம் அர்ஹந்தி, அந்த எண்ணி பார்க்கறதுக்கு கூட அவளுக்கு தகுதி இல்லை. பிரம்மாத்யா சகலா தேவாக என்ன ஸ்மர்த்தும் ஈஸ்வரன்னு சொல்லி சொல்ற, அந்த பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாம் கூட நினைச்சு கூட பார்க்க முடியாதவராக இருக்கிறவரை போய் நான் நினைக்கிறது அப்படின்றது இருக்க, இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாள் அந்த சம்சார கந்தமே இல்லாத நித்திய சூரிகளால அனுபவிக்கப்படுகின்ற அந்த எம்பெருமான இந்த சம்சார மண்டலத்திலேயே சம்சாரத்திலேயே வாழ்ந்திருக்கிற நான் எப்படி நான் நினைச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்ற. மூனிடைய ஆழி செங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் சன்மதனேன்னு சொல்லியிருக்க. என்ன வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை தெரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதப்ப அப்படின்னு புரோடாசம்னு ஒன்று. இந்த ஹவித்தாக யாகங்கள்லாம் பண்றது புரோடாசம். அந்த புரோடாசத்தை யாருக்கு பண்ணுவா சமர்ப்பிப்பா அப்படின்னா தேவதைகளுக்கு சொல்ற. அந்த தேவதைகளுக்கு அந்த ஒரு இந்த அரிசி மாவால நெய்யை குத்தி அதை ஒரு கிளறி அதை புரோடாசம்னு பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். அது தேவதைகளுக்காக பண்ணக்கூடிய அந்த புரோடாசம். அந்த புரோடாசத்தை ஒரு காட்டுல வாழ்கின்ற ஒரு நாயோ நரியோ அந்த புரோடாசத்தை சாப்பிடுறதுன்னா அது என்ன பண்ணும், அதுக்கு நல்லதெல்லாம் அதுக்கு பிடிக்காது. அது என்ன பண்ணும், மூந்து பார்க்கும். மூந்து பார்த்துட்டு இப்படி போகும் அப்படி போகும், கடப்பதும் மோப்பதும்னு சொல்லி சொல்றது. அது நல்ல வசூல்ல அதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரிதான் அங்க ஆண்டாள் சொல்றா, அந்த கண்ணனுக்காக தான் என்னுடைய எவ்வளவுமே வெளிப்படுறது. ஒரு மனுஷனுக்கு நான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னாக்கா நான் வாழகில்லேன், நான் வாழ மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். இங்க சொல்லச்சே என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்மா முதலிய தேவதைகளாலேயே கூட அனுபவிக்க முடியாமலாக இருந்துட்டு இருக்கிற
அந்த எம்பெருமானுக்கு நித்திய சூரிகளை அந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு தயங்கி தயங்கி கைங்கரியம் பண்றா. நாம இப்படி பண்ணலாமா அப்படின்னா மலர்மகள் கைவரிடம் மறுபோதை சிவந்தன பெரிய பிராட்டி கைங்கரியம் பண்றா, பாதசேவனம் பண்றாளாம். அந்த பாதசேவனம் பண்ண செய்ய கொஞ்சம் அழுத்தி கையை வச்சுட்டான்னாக்க பெருமாள் திருவடிலாம் சக்கதவே போயிடுறோம். மறுபோதை சிவந்தன அப்படின்னு சொல்ற அவ்வளவு சுகுமாரமான பெருமாளுடைய திருமேனி. அந்த திருமேனிக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டியுமே பயந்துட்டு கைங்கரியம் பண்றா. பத்மா தாத்ரி கராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் சொல்லி சொல்ற. அப்படி அவள்லாமே பயந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சே அது நீசனாக இருந்துட்டு இருக்கிற, ஒரு குணமும் இல்லாத இருந்துட்டு இருக்கிற நான் போய் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வார்த்தையால சொல்றேன். அந்த வார்த்தை நான் நினைச்சு கூட சொல்லல, ஏதோ உதட்டளவுல சொல்றதே கூட அது எவ்வளவு பெரிய தப்பு. கசமர்கதி இது எப்படி எனக்கு எங்கேருந்து அந்த தகுதி வரும்? இங்கதான் ஆழ்வான் நிக்கிறேன். மீது எல்லார காட்டிலும் முன்ன நிக்க. என்ன சாதாரணமா எல்லாரும் சொல்லுவா, இங்க கிந்தேன தன்னகனாக திருணமாததானாகன்னு சொல்ற. இந்த ஒரு பெரிய கேர சமுத்திரம் இருந்துருக்கு, அமிர்த சமுத்திரம் இருந்துருக்கு. காவக்கு கலசம் புதியும் அப்படின்னு சொல்லச்சே அந்த க்ஷீர சமுத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் மாடு எல்லாம் என்ன பண்ணும், குடங்குடமா சாப்பிடும். அந்த தீர்த்தத்தை சமுத்திரம்னா இந்த அமிர்த சமுத்திரம் அமிர்த சாகரமா இருக்கு. இல்ல ஒரு ஜலாசயத்திலேயே தீர்த்தம் வச்சிருந்தாங்க. மாடுதான் சாப்பிடலாம், கண்ணுக்குட்டி சாப்பிடக்கூடாதுன்னு எங்க என்ன ரூல் இருக்கன்னா, கட்டுக்குட்டி இல்ல பிள்ளைதான் கட்டின்னு இருக்கணும், தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன இருக்கன்னா, அதுக்கு எவ்வளவு தாகம் இருக்கோ அவ்வளவு ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிட்றது. மாடு ஊணுன்னா குடம் தீர்த்தம் சாப்பிட்டோம், பக்கிட்டு போயிட்டு தீர்த்தம் சாப்பிட்டு போட்டோம். என்னால என்ன முடியுமோ அப்படி நானும் எனக்கு முடிஞ்ச கைங்கரியத்தை நான் பண்றேன்னு தானே எல்லாரும் நினைப்பா. ஆனா ஆழ்வான் அது நினைக்கல. அதுதான் ஆழ்வானுக்கும் எழுதி பேசக்கூடிய. நான் சர்வாத்மனா அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றத பத்தி நினைக்கிறதுக்கே தகுதி இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா நான் ஆசைப்படுறேனே, எப்பேற்பட்ட ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன்ற மாதிரி ஆழ்வான் தன்னுடைய ஒரு நைத்தியானுசந்தானம் தன் விஷயத்துல பண்ணிக்கிறேன். உண்மையில அவர் எந்த விதமான தோஷமும் இல்லாதவர், பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களும் பண்ணுவதற்கு தகுதி பெற்றவர் தான். அப்படி இருந்தும் கூட அவர் நைத்தியானுசந்தானம் பண்ணிக்கிறதுன்றது அவருடைய மிக உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்துறது. அதுதான் நாம இப்ப பார்க்கிறோம். இப்படி ஆழ்வானுடைய திருவாக்குனால அனுபவிச்சபடி எம்பெருமான நாமளும் அனுபவிக்கணும். அந்த புத்தி விசேஷத்தை ஈஸ்வரன் நமக்கு கொடுக்கணும் என்று பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். அஹந்த ஹந்த ஹதகோஸ்மி கலோஸ்மி திங்மாம் முஹ்யன்னஹோ அஹமிதம் கிமுவாச வாசா ஸ்வமங்க மங்கள குணஸ்பதமஸ்தஹேயம் ஆத்மத்துமேவ கதமர்ஹதி மாத்ருகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.